நான் உங்கள் கின்னஸ் ரவி. இன்று மனநிலை பாதிப்பு, பித்தம், பிதற்றல், தனக்குத்தானே பேசுவது, யார் இருக்கிறார்கள் இல்லை என்று கவலைப்படாமல் ஏதோ ஒன்று உளறி கொட்டிட்டே இருக்கிறாரு, எங்களால சமாளிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுல சொல்லுவாங்க. வீட்டில் பெரியவங்க இந்த மாதிரி இருக்குது, இல்லை பாப்பா இந்த மாதிரி, அதே காரணம் இல்லாமல் அது வாட்டுக்கு புலம்பிட்டே இருக்கு சார், பிதற்றிட்டே இருக்குது, ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு என்ன ஒரு காரணம் என்றால், மூளைக்கு மேல்புறம் தண்ணி நின்னுது, நீர் நின்னுச்சு அப்படின்னால் பிதற்றல் அதிகமாக இருக்கும். ஸ்கல் பகுதியில், மண்டையோட்டுக்கும் மேல் தோலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தண்ணி மாதிரி நின்னுது அப்படின்னா அந்த மூளையோட செயல்பாடுகள் குறையும். அப்போ பித்தங்கள் ஜாஸ்தியாகி பிதற்றல் அதிகமா இருக்கும். நாம என்ன பேசுறோம், ஏது பேசுறோன்னு பேசுறவங்களுக்கு தெரியாது. ஆனால் கூட இருக்கின்ற தன்னுடைய உறவினர்கள் அந்த மனநிலை, ஐயா இவருக்கு இப்படி ஆகி போச்சேன்னு சங்கடப்படுவார்கள். ஏனெனில் அந்த அவர் பேசுகின்ற வார்த்தைகள் அந்த பிதற்றலாக இருப்பதால் வேற விதமாக கூட சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சுங்க, அதனால அவர் எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டே இருக்கிறாரு, அதனால இதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க எளிமையான முறையில். இல்லாட்டி என்ன பண்றோம்னா, நாங்கள் தூக்க மாத்திரை கொடுத்து அவரை தூங்க வச்சுட்டே இருப்போம். அப்போ தூக்க மாத்திரை கொடுத்து தூங்கி எந்திரிச்சிட்டாருன்னா மறுபடியும் இதாகுது. எத்தனை மாத்திரை சாப்பிட்டாலும் தூக்கமும் சில குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே தூக்கம் வர்றது இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன எளிமையான வரின்னா, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, அவங்க பிறந்த குழந்தையிலிருந்து எந்த வயசாக இருந்தால் பித்தங்கள் ஜாஸ்தியாகி பிதற்றல்கள் அதிகமாக இருந்து மனநோயை பாதித்த மாதிரி பேசுவார்களாக இருந்தால், தினசரி காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, அதுல 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு பட்டாணி அளவோ இல்ல ஒரு மிளகு அளவோ மஞ்சத்தூள் கலந்துக்கணும். அரைச்சு வடிகட்டி சாறு, அரை டம்ளர் தண்ணியில கலந்து அரைக்கிறப்போ கருவேப்பிலையில் இருக்கிற சத்து, அந்த சீரகத்தில் இருக்கிற சத்து, அந்த மஞ்சத்தூள் இருக்கிற சத்து தண்ணியில வந்துடும். வடிகட்டி காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து 48 நாட்கள் குடித்து வந்தால், காரணம் இல்லாமல் பேசுகிறது, காரணம் இல்லாமல் சிரிப்பது, காரணம் இல்லாமல் ஒரு பிதற்றிட்டே இருக்கிறது உங்களுக்கு படிப்படியாக குறைந்து வரும். ஆகவே பித்தங்கள் ஜாஸ்தியாகி பிதற்றல்கள் மனநிலை பாதித்தது என்று கூறக்கூடிய அளவுக்கு மென்டலி இல் என்று கூறுவார்கள். இதை குணப்படுத்தக்கூடிய சக்தி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு மிளகு அளவு மஞ்சத்தூள், அரை டம்ளர் தண்ணீரில் கலந்து அரைத்து வடிகட்டி சார் தொடர்ந்து 48 நாட்கள் குடித்து வந்தால், எப்பேற்பட்ட காரணம் இல்லாமல் பித்தங்கள் அதிகமாய் பிதற்றல்கள், மனநிலை பாதித்த மாதிரி பிதற்றல்கள் காரணமே இல்லாம ஒரு எந்த ஒரு அந்த செய்திகள் பிதற்றல்ல இருக்காது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களையே ரீகால் பண்ணி பேசுறது எல்லாமே ஒரு மாதிரியா கேட்கறவங்களுக்கு, குடும்பத்தாருக்கும் சங்கடங்கள் ஏற்படும். அந்த சங்கடங்கள் நீங்க வேண்டும். அவருக்கு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தினசரி காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு மிளகு அளவு மஞ்சத்தூள் கலந்து அரைச்சு வடிகட்டி சார் காலை இரவு தொடர்ந்து 48 நாட்கள் குடித்து வந்தால், இறைவனின் ஆசீர்வாதங்களால் அந்த மனநிலை பாதித்த பித்தங்கள் ஜாஸ்தியாகி பிதற்றுபவர்கள்
படிப்படியாக நோயினுடைய தாக்கங்கள் குறைந்து விரைவில் அவர்கள் நல்ல நிலைக்கு, இயல்பான நிலைக்கு திரும்புவார்கள் என்று இறைவன் பாதம் வணங்குகின்றோம். இந்த செய்திகள், சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய மனநிலையை, உடல் ஏற்படுகின்ற எந்த நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வீட்டில் இருக்கின்ற பொருட்களை கொண்டு நமது முன்னோர்கள் கூறியவற்றை மீண்டும் உங்களிடம் பகிர்ந்து உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ ஏற்படுகின்ற நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று இறைவனுடைய ஆசீர்வாதங்களால் உங்களுக்கு நாங்கள் கூறுகின்றோம். நீங்கள் விரைவில் குணமடைந்து நீண்ட ஆரோக்கியத்துடனும் நோயில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் வணங்குகின்றோம். நாம் கின்னஸ் ரவி அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறது உங்களுக்கு தெரியும். பார்க்கின்ற அத்தனை பேரும் நமது முன்னோர்கள் பயன்படுத்திய மிக எளிமையான வீட்டில் இருக்கின்ற பொருட்களை வைத்து எந்த நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க அந்த சமையலறை பொக்கிஷங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினோடு தினசரி ஒவ்வொரு தகவல்களை நாம கூறுகின்றோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் நமது கின்னஸ் ரவி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமது பாரம்பரியமான வைத்திய முறைகளை உலகங்கள் கேட்டு பயன்படுத்த வேண்டும் என்று உங்களிடம் அன்புடன், உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் கின்னஸ் ரவி.